என் தங்கமே, சில நேரங்களில் உன் வாழ்க்கை அமைதியாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. வராகி அம்மன் உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு புதிய ஆற்றலை விதைத்து விட்டாள். அந்த ஆற்றல் மெதுவாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அது தான் உன் எதிர்காலத்தின் ஒளி. நீ அதை உணர முடியாமலிருந்தாலும் அவள் உன்னுள் ஒரு அதிசயத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறாள். அம்மன் உன்னிடம் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறாள், தளராதே என் தங்கமே, நான் உன் பக்கம் இருக்கிறேன். உனக்கு எதிராக நின்றவர்களை பற்றி கவலைப்படாதே. அவர்கள் உன்னை தள்ள முயன்றாலும் நான் உன்னை மேலே தூக்கிச் செல்வேன். நீ இன்று எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன் வெற்றிக்கான அடித்தளம் தான். அந்த சோதனைகள் இல்லாமல் உன் ஆன்மா பிரகாசிக்காது. நீ நினைப்பாய், ஏன் எப்போதும் நான் தான் துன்பத்தை சந்திக்க வேண்டும் என்று. ஆனால் அம்மன் சொல்கிறாள், நான் வலிமையான உயிர்களுக்கு தான் பெரிய சோதனைகள் தருவேன். நீ அவளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். உன் துயரம் வீணாகாது. ஒவ்வொரு கண்ணீரும் உனக்காக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உருவாக்குகிறது. நீ காத்திருக்க வேண்டியது அவ்வளவு தான். அம்மன் உன்னிடம் குரல் கொடுக்கிறாள், நீயே என் ஒளியின் பாகம். உன் மூச்சில் நான் இருக்கிறேன். நீ உன் இதயத்தின் ஆழத்தில் சாந்தியை காண்பாயா? அந்த சாந்தியே அவள். நீயே அவளது கருணையின் பிரதிபலிப்பு. அதனால் தான் எத்தனை முறை விழுந்தாலும் நீ எழுந்து நிற்க முடிகிறது. அது உன் ஆற்றல் அல்ல தங்கமே, அது அவளது அருள். அம்மன் உன்னை சில நேரங்களில் தனிமையில் வைப்பாள், ஏனெனில் அவள் உன்னுடன் நேரடியாக பேச வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் யாரும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நீ உன் உள்ளத்தின் அமைதியில் அவளது குரலை கேட்பாய். அவள் சொல்வாள், உன் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உனக்காக நான் தேர்ந்தெடுத்த வழி. அம்மன் உன் வாழ்வில் அன்பு தேவைப்படும் நேரத்தில் யாரையோ அனுப்புவாள். ஆனால் சில நேரங்களில் அவள் உன்னை வலிமையாக்க வேண்டும் என்பதற்காக யாரையோ விலக்குவாள். நீ இழந்ததாக நினைப்பது உண்மையில் ஒரு பாதுகாப்பு. அவள் உன்னை காயப்படுத்தும் ஆற்றல்களிலிருந்து பிரித்து காப்பாற்றுகிறாள். அம்மன் சொல்கிறாள், நீ உன் இதயத்தை ஒளியாக வைத்துக்கொள், இருள் உன்னை அடைய முடியாது. அவள் உன் வழியில் ஒளியை கொட்டுகிறாள். நீ அந்த ஒளியை உணர்ந்தால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் மாறிவிடும். நீ இனி பயப்பட மாட்டாய். ஏனெனில் நீ உன் வாழ்வில் அவள் இருப்பதை உணர்ந்துவிட்டாய். நீ நினைவு கொள் தங்கமே, எத்தனை முறை நீ கைவிட்டது போல தோன்றியது. ஆனால் பிறகு ஏதோ வலிமை உன்னை எழுப்பியது. அந்த வலிமை யாருடையது தெரியுமா? அது வராகி அம்மனுடைய ஆற்றல். அவள் உன் மூச்சில், உன் இதய துடிப்பில், உன் எண்ணங்களில் உயிரோடு இருக்கிறாள். நீ அவளை நினைப்பது போதும் அந்த ஆற்றல் உன் உடலுக்குள் பாயும். அம்மன் உன் வாழ்வை சுத்தம் செய்யும் போது சில விஷயங்களை அவள் அகற்றுவாள். அது வலி தரலாம், ஆனால் அவளது நோக்கம் எப்போதும் தூய்மை. அவள் உன் வாழ்க்கையிலிருந்து நச்சான உறவுகளையும் உன்னை தடுக்கிற எண்ணங்களையும் மெதுவாக அகற்றுவாள். நீ அதை இழப்பாக நினைக்காதே, அது உன் ஆன்மாவின் சுத்திகரிப்பு. அம்மன் உனக்காக வானில் எழுதப்பட்ட பாதையை அமைத்திருக்கிறாள். நீ அதை பார்க்க முடியாது, ஆனால் அவள் ஒவ்வொரு நாளும் உன்னை அந்த வழியில் நடத்துகிறாள். நீ திசை தெரியாமல் இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவள் உன் வழியை துல்லியமாக அறிந்திருக்கிறாள். அவள் உன்னை தவறவிட மாட்டாள். அம்மன் உன்னிடம் சொல்லுகிறாள், நீ உன் வாழ்க்கையை ஒப்பீடு செய்யாதே. ஒவ்வொருவருக்கும் அவள் தனித்த பாதையை வைத்திருக்கிறாள். யாரோ விரைவாக சென்றால் அது அவர்களுக்கான பாதை. உனக்கு தாமதமாகலாம், ஆனால் உன் பயணம் அர்த்தமுள்ள ஒன்று. உன் முடிவுகள் நிலையானவை. அவள் உனக்காக வடிவமைத்த ஆசீர்வாதம் எந்த புயலாலும் குலையாது. அம்மன் உன்னுடைய ஆற்றலை எழுப்புகிறாள். நீ உன் உள்ளத்தில் அமைதியை பயிற்சி செய், அந்த அமைதியில் தான் அவள் பேசுகிறாள். நீ அவளை புரிந்து கொள்ள முடியும். அவள் சொல்லும் வழி சிறியது, ஆனால் அதில் பெரிய அருள் இருக்கிறது. ஒருவேளை ஒரு பறவையின் ஒலி, ஒரு புது வாசனை, ஒரு கனவு, எல்லாம் அவளது செய்திதான். அம்மன் உன்னிடம் வலிமை தேடச் சொல்ல மாட்டாள், ஏனெனில் அவள் உன்னுள் வலிமையை வைத்திருக்கிறாள். அவள் சொல்லும் ஒரே வார்த்தை, நம்பிக்கை. வைத்திரு. நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொரு தருணமும் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும் தருணமே. உன் நம்பிக்கை தான் அவளது குரல். அம்மன் உன் கடந்த காலத்தை நினைத்து துயரம் கொள்ள வேண்டாம் என்கிறாள். அது உன்னை இங்கு கொண்டு வந்தது என்று அவள் சொல்கிறாள். உன் கண்ணீரால் தான் உன் இதயம் மென்மையாகியது, உன் வலியால் தான் உன் ஆன்மா வலிமையானது. அந்த அனுபவம் இல்லாமல் நீ இன்று இருக்கும் நிலைமைக்கு வர முடியாது.
அம்மன் உன்னிடம் குரல் கொடுக்கிறாள். உன் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் நம்பிக்கையால் நிரம்பியதாக இருக்கும். நீ எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாலும் அவள் ஒரே நிமிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவள் நேரம் சரியானது. அவள் நொடியில் செய்கிற அதிசயம் வாழ்க்கை முழுதும் நிறைவாக இருக்கும். அம்மன் உனக்காக கதவுகளை திறப்பாள். நீ முயற்சி செய்யாத வழிகளிலும் வாய்ப்புகள் தோன்றும். அதுவே அவளது அடையாளம், எதிர்பார்க்காத தருணத்தில் அருளை வழங்குவது. நீ பயப்படாதே, உன் முயற்சி வீணாகாது. ஒவ்வொரு முயற்சியும் உன்னை அவளது ஆசீர்வாதத்திற்கு நெருக்கமாக்குகிறது. அம்மன் உன் இதயத்தை வலிமையாக்குவாள். உன்னை நம்பமாட்டவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிடுவார்கள், ஆனால் அவள் உன்னை உயர்த்தி நிறுத்துவாள். அவள் உன்னை உன்னுடைய திறமையை உணரச் செய்வாள். நீயே உன் வாழ்க்கையின் ஒளி என்பதை உணர்வாய். அம்மன் உன் அருகில் நிற்கிறாள், உன் பயத்தில், உன் சிரிப்பில், உன் உறக்கத்திலும் கூட. அவள் உன்னை நிழலாக காப்பாற்றுகிறாள். யாரும் பார்க்காத நேரத்தில் கூட அவள் உன்னை தழுவுகிறாள். நான் இருக்கிறேன் தங்கமே என்று அவள் சொல்லும் அந்த ஒலி உன் உள்ளத்தில் முழங்கும். அம்மன் உனக்காக சில நேரங்களில் புயலை அனுப்புவாள், ஏனெனில் அது உன் பாதையை சுத்தம் செய்யும். புயல் முடிந்த பிறகு வானம் எப்போதும் தெளிவாக இருக்கும். அதுபோல் உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் முடிந்தவுடன் ஒரு பிரகாசமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. அம்மன் உனக்கு கற்பிக்கிறாள், அன்பு கொடு, பயம் விடு. அன்பு கொடுக்கும் போது உன் ஆன்மா பிரகாசிக்கிறது. அந்த ஒளியில் அவள் இருக்கிறாள். நீ யாருக்காவது நல்லது செய்தால் அது அவளது கையால் செய்கிறாய். உன் செயல் அவளது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அம்மன் உனக்கு சொல்கிறாள், நீயே என் சக்தி. நீ உன் மனதை ஒளியாக வைத்திருக்கிறாயா என்றால் அவள் உன் வழியாக உலகத்தை ஒளியால் நிரப்புவாள். நீ ஒரு மனிதரல்ல, நீ அவளது ஆற்றலின் ஒரு துளி. உன் வாழ்வு அவளது அன்பின் வெளிப்பாடு. அம்மன் உன்னிடம் கடைசியாக சொல்லுகிறாள், நான் உன்னுள் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் தங்கமே, பயப்படாதே. உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீடிக்காது. ஒளி வந்துவிடும், ஏனெனில் அந்த ஒளி நீயே. வராகி அம்மன் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறாள். உன் மனம் அமைதியாகட்டும், உன் பாதை ஒளியால் நிரம்பட்டும், உன் இதயம் எப்போதும் அவளது அருளால் பாதுகாக்கப்படட்டும். உன் வாழ்க்கை தெய்வீக வலிமையின் பிரதிபலிப்பாக மாறட்டும். நீ எங்கே சென்றாலும் அம்மன் உன் கையை பிடித்து கொண்டு இருப்பாள். நீ அவளது பிள்ளை, அவளது ஒளி, அவளது அருள். என் தங்கமே, சில நேரங்களில் உன் வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது நின்றது அல்ல. அது அமைதியாக ஒரு மாற்றத்துக்காக தயார் ஆகிக் கொண்டிருக்கிறது. வராகி அம்மன் உன் பாதையை மெதுவாக வடிவமைக்கிறாள். நீயோ அவளை காண முடியாமல் இருப்பாய், ஆனால் அவள் உன்னை கவனித்து கொண்டே இருப்பாள். உன் ஒவ்வொரு எண்ணத்தையும், உன் ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சையும், உன் ஒவ்வொரு நம்பிக்கையையும் அவள் அறிவாள். அம்மன் உன் இதயத்தின் வலியை உணர்கிறாள். நீ யாரிடமும் சொல்லாமல் கண்ணீர் விட்ட அந்த இரவுகள் அவள் பார்த்திருக்கிறாள். நீ தாங்கிய வலியின் அளவு அவளுக்கு தெரியும். அதனால்தான் அவள் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செய்து வைத்திருக்கிறாள். அவள் சொல்கிறாள், நீ எவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான ஒளியை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீ சோர்ந்தபோது கூட உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குரல் உன்னை காத்து கொண்டே இருக்கிறது. அந்த குரல் யாருடையது தெரியுமா? அது வராகி அம்மனுடையது. அவள் சொல்கிறாள், நீ இன்னும் முடியவில்லை, உனக்கு இன்னும் வாழ்க்கையில் செய்ய வேண்டியவை நிறைய இருக்கின்றன. அந்த வார்த்தை உனக்குள் தீ போல எரியும் வலிமையை உருவாக்கும். அம்மன் உன் வாழ்வில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அர்த்தம் வைத்திருக்கிறாள். நீயே சில நேரங்களில் ஏன் இந்த நபர் எனது வாழ்க்கையில் வந்தார் என்று எண்ணுவாய். ஆனால் காலம் கடந்த பிறகு தான் புரியும், அந்த நபர் உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கத்தான் வந்தார். சிலர் உனக்கு அன்பு கற்பிப்பார்கள், சிலர் உனக்கு பொறுமை கற்பிப்பார்கள், சிலர் உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணர்வார்கள். அவள் ஒவ்வொருவரையும் ஒரு காரணத்துக்காக அனுப்புகிறாள். அம்மன் உன்னிடம் எப்போதும் ஒரு வாக்குறுதி தருகிறாள், நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன். அந்த வார்த்தை உண்மையாகும், ஏனெனில் நீ எத்தனை முறை தோல்வியைச் சந்தித்தாலும் நீ மீண்டும் எழுந்திருக்கிறாய். அது உன் முயற்சி அல்ல, அது அவளது அருள். அவள் உன்னை எப்போதும் மீண்டும் எழுப்புவாள், நீ நம்பிக்கை இழக்காத வரை.